ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் என்னன்னா பகல் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் போயிட்டு ஆஃப்டர் 2 o'clock வந்து சடன் புல் மூமெண்ட் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே கடைசியில் வந்து மார்க்கெட் முடியும் போது லாஸ்ட்டாக லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவன் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப், ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து லாஸ்ட்டாக 5 minutesல லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஈவன் இப்போ நீங்கள் 30 minutesல பார்த்தோம்னா தெரியும். லிக்விடிட்டி ஸ்வாப் லாஸ்ட் 1 hour கண்டில் போட்டோம்னா ஸ்வாப் தண்ணிக்கு. ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணியிருக்கு. பட் முடியும் போது தான் தெரியும் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து கேப் அப்போ கேப் டவுனும் அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஈவன் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வாப் தான் ஃபுல்லாகவே. சீக்கிரம் எல்லாமே லிக்விடிட்டி ஸ்வாப். இங்கே அது வச்சிருந்த எல்லாரோட ஸ்டாப் லாஸுமே வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. பட் நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு எஃப்ஐஐ வந்து ஆல்மோஸ்ட் 7,000 crores பை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஏஎஸ் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அரவுண்ட் 1,500 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நல்ல புல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈவினிங் நம்ம யூகே செஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஈவன் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஸ்வீப், சரியான ஸ்டாப்ல ஸ்வீப் பண்ணியிருக்கு. லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். பட் நம்ம அனலைஸ் பண்ணபடி ஓரளவு வியூஸ் எல்லாம் நல்லாவே போயிருந்தது. ஸோ இங்கே நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தபடி இங்கே சோச் இது கீழே க்ளோஸ் ஆனால் தான் வந்து நம்ம வந்து செல் கால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரியான லிக்விடிட்டி ஸ்வாப் அடிச்சிட்டு இருந்தது நேற்று ஈவினிங் முடியும் போது. இன்றைக்கி அப்படியே மேலே புல் பண்ணியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம 5 minutesல எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நம்ம வரைஞ்சிருந்தோம் லோயர் டைம் ஃப்ரேமில். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சோச் மேலே போயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் 1 minute பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கீழே வந்து லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இங்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஓகே, ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்தது இங்கே திரும்ப அகைன் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சரியான புல் மூமெண்ட் கொடுத்துருச்சு. ஃபுல்லாகவே இன்றைக்கி இங்கே எல்லாமே லிக்விடிட்டி தான், எல்லாமே இங்கே லிக்விடிட்டி தான் இருந்தது. இந்த என்டையர் லிக்விடிட்டி இங்கே யார் யாரெல்லாம் செல் பண்ணாங்களோ மொத்த ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு பல்காக மூவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பகலில் ஃபுல்லாகவே வந்து எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்வீப் பண்ணி அடித்து மூவ் பண்ணி டோட்டலாக எடுத்துகிட்டு மூவ் ஆச்சு. ஈவன் நீங்கள் உங்களுக்கு 1 minute அனதர் கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தது. ஈவன் இங்கே என்ட்ரு ஆயிருந்திருக்கலாம். லாஸ்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருந்தது, பட் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட் இங்கே ஸோ மேலே போயிட்டு இங்கேயும் ஒரு ஸ்வீப். அடுத்தது இங்கே தான் ஒரு நல்ல ஸ்வீப் கொடுத்துருந்தது. லிக்விடிட்டி இங்கே கிராப் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ்லாம் வரிசையாக எடுத்துகிட்டு பிரேக் பண்ணி போயிடுச்சு ஒரே மூவ். நெக்ஸ்ட் நம்மளோட மிட் கேப் 15 minutes. ஓகே, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், இங்கே ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மேலே பிரேக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருச்சு. மேலே இன்னும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகலை, ஆல் டைம் ஹையை இன்னும் க்ளோஸ் ஆகலை. நம்ம நேற்று பார்த்துருந்தபடி இன்னும் இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணாலும் ஆல் டைம் ஹை எடுக்கல. நெக்ஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பார்த்தோம்னா
இங்க சோச். இத பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா, பை தான். இல்ல இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுன்னா, கீழ விழுகுற மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணல. ஸ்ட்ரக்சரே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 மினிட்ல. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் பண்ணி மேல போனதுனால, டோட்டலாவே மேல போயிடுச்சு. நெறைய கன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. ஃபுல்லாவே இங்கேயும் லிக்விடிட்டி இருந்தது. மொத்த எஸ்எல் ஃபுல்லாவே எடுத்துருச்சு. ஃபுல்லாவே லிக்விடிட்டி தான். ஈவன் இங்க. இத இன்னும் எடுக்கல. ஓகே. ஸோ இனி நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஈவன் நாளைக்கு எப்படி இருக்கு வியூ அப்படின்னு பார்த்துலாம் நிஃப்டில இருந்து. ஸோ 1 டே கேண்டில்னு பார்க்கும்போது மேலே க்ளோஸ் ஆன மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது லாஸ்ட்டாக முடியும் போது கீழே லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணிடுச்சு மேலே. ஸோ இது நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுதோ இல்லை டவுன் ஆகுதோ இல்லை லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுக்க முடியும். இப்போ 15 மினிட்ஸ் படி அப்படின்னு பார்த்தோம்னா மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு ஹை. இது ஸ்ட்ரக்சர் லோ. ஏன்னா இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸில். ஓகே 15 மினிட்ஸ்லங்கும் போது இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு சோச். இது கீழே க்ளோஸ் ஆனது தான் டவுன் ட்ரெண்ட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இதுக்கு என்ட்ரி பிரேக் அப்படிங்கிறதுல வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு தான் போகணும். 5 மினிட்ஸ் நாட் குட். 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே லிக்விடிட்டி இருக்குது கீழே. நாளைக்கு கேப் டவுன் பண்ணி லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஹியர் இஸ் வேர் இஸ் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஒரு இன்சைடர் கேண்டில் தான் இந்த சின்ன சின்ன கேண்டிலுமே. ஸோ இன்சைடர் கேண்டில். ஸோ எங்கேயுமே லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணலை கீழே. ஸோ அப்போ இது கீழே தான் வந்து ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட்டே இருக்குது. மினிட்ல நாளைக்கு மேபி இங்கே கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இம்பேலன்ஸ் நிறைய இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே புஷ் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் போகும். பார்க்கலாம். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ். ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் போகும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிசிஷனல் பிஓஐ. உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் ஆர்டர் பிளாக் இஸ் நாட் மெடிக்கேட்டட். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம மேலே க்ளோஸ் ஆச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு, கேப் அப் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதாகும்னா இப்படி போயிட்டு கீழே இருக்க இங்கே லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக வரும். இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் மோஸ்ட்லி இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே தான் வந்தாகணும். இங்கே தான் வந்தாருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகும் மார்க்கெட். அன்டில் அன்லெஸ் இல்லை நீங்கள் உள்ள கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் திரும்ப 1 மினிட் கேண்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பார்த்துட்டு இங்கே வரைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். அப்படிங்கிறன்னா
இங்கே என்ட்ரு ஆகி இங்கே வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இங்கே இதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வச்சேன்னா திருப்பி இது கீழே ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ இது நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஈவன் இதுவுமே மேலே போயிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ஸ்வாப் தான் பண்ணியிருந்தது. டோட்டலாக நல்ல புல் ரன் இருந்தது ஃபுல்லாகவே இன்னைக்கு. ஸோ அகைன் இது கீழே போனால் தான் சோச். இதான் நம்மளோட லோவாக இருக்குது இது வரைக்கும். இது கீழே போனால் தான் டவுன் ரன். இதில் லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி ஆகலான்னு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நிஃப்டியில் மாதிரி. ஸோ 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட். சாரி 1 மினிட். ஸோ டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸோ டிசிஷனல் பிஓஐ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனோ இல்லை மெடிக்கேஷனோ வந்துச்சுனாவோ இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கலாம். பட் வித்தவுட் லிக்விடிட்டி ஸ்வாப் இல்லாமல் தயவுசெய்து எடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோமோ ஆகிடும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் பிஓஐ எங்கே இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எது அன்மெடிக்கேட்டடாக இருக்கோ அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இங்கே அன்மெடிக்கேட்டட்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாமே மெடிக்கேட்டாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி திங் மெடிக்கேட்டட் இருக்குது. மெடிக்கேட்டாக இருக்குது. மெடிக்கேட்டட். நெக்ஸ்ட் மெடிக்கேட்டட்னா here it is medicated. Another one is this also medicated. ஸோ அடுத்து அன்மெடிக்கேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்து அன்மெடிக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படின்னா மெடிக்கேட்டாக இருக்குது. ஸோ இது இந்த கேண்டிலோட மெடிக்கேட்டாக இருக்குது. இது மெடிக்கேட்டாக இருக்குது. மெடிக்கேட்டட். ஸோ நெக்ஸ்ட் அன்மெடிக்கேட்டட்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த கேண்டில் தான். ஸோ எக்ஸ்ட்ரீமில் அன்மெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரே ஒரு கேண்டில் இங்கே தான். மிச்சம் எல்லாமே மெடிக்கேட் ஆகிடுது. ஸோ இதோட நம்ம எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எடுத்துக்கலாம். ஸோ இது டிசிஷனல் பிஓஐ, டிபிஓஐ, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே லோயர் டைமில் இங்கே சிங்கிள் கேண்டில் மெடிக்கேஷன்லேயோ இல்லை ஒரு கன்ஃபர்மேஷனில் வந்துச்சுன்னா இங்கே என்ட்ரு ஆகலாம். இன்கேஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகி கீழே முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இங்கே கண்டிப்பாக. ஸோ அன்டில் அது வந்து இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்து திரும்ப நம்ம செல். ஓகே, ஸோ டார்கெட்டுங்கிற பார்க்குற பட்சத்தில் சாலிடாக போகும் இங்கே. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இவ்வளோ தான்.